முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக்ஷன் விஜய் அடித்தாடும் அருண் IPS. இந்தியா கூட்டணியோட மீட்டிங் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் DMK கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது FIR போட்டிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் விஜய் அடித்தாடும் அருண் IPS. அதே போல இந்தியா கூட்டணியோட மீட்டிங் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் DMK கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. TVK செம்ம குஷியா இருக்காங்க. விஜயோட அடுத்த பிளான் என்ன அப்படின்ற இந்த விவரங்களை தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், எங்க சேனலை தொடர்ந்து பார்க்குற அத்தனை பேருக்கு நன்றி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே நேரத்தில் பெல் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே தவறாம வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் திரு G அருள்முருகன் அவர்கள் முன்னிலையில பாத்தீங்கன்னா, தற்போதைய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அவர்கள் எக்ஸ் மினிஸ்டர், அதாவது முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு மீது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவர் மீது FIR பதியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜட்ஜஸ்க்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இதே வழக்க கடந்த முறையில, அதாவது திமுக அரசாங்கம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது அதோட தலைமை வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா PS ராமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அடுத்த விசாரணை, அதாவது அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் இந்த வழக்குல எந்த விதமான கைது நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கக்குள்ள நீங்க இந்த வழக்குல எப்படி FIR போட முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கிட்ட கேக்குறாங்க 2 நீதிபதிகள். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கடந்த ஆட்சி காலத்துல இருந்த தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் இப்போ அமைஞ்சிருக்க புதிய அரசு, நான் புதிய தலைமை வழக்கறிஞர், எங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இது நீதிபதிகளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, ஏன் இது ஷாக்கிங்கா இருக்கணும், இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு மீண்டும் நம்ம தொடரலாம். என்ன அப்படின்னா, 2025 ஏப்ரல் மாதம், அதாவது 2025 ஏப்ரல் மாதம் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு செய்து கொண்டிருந்த போது அதாவது அவரோட சகோதரர், அதாவது KN நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவரோட சகோதரர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தொடர்புடைய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ED ரெய்டு பண்றாங்க. ஸோ அந்த ரெய்ட்ல பாத்தீங்கன்னா அதிபயங்கரமான சில ஆதாரங்களை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன எவிடன்ஸ்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா, இவங்க நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில டெண்டர் விடுறாங்க. இந்த டெண்டர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பணத்தை கையூட்டா கிட்டத்தட்ட 1080 கோடியை வாங்கி இருக்கிறாங்க. அதோட எவிடன்ஸும், அதே போல அந்த காலகட்டத்தில் 2538 பணியாளர்களை பணி நியமனம் செய்வதற்கு, அதாவது உதவியாளர் மற்றும் பொறியாளர் பணி நியமனம் செய்வதற்கு ஒரு ஆளுகிட்ட 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வாங்குறாங்க. இதோட ஊழல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 880 கோடி ஊழல் பண்றாங்க. இதுல பணம் வாங்கி அவங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, த்ரூ வாட்ஸ்அப் மூலியமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா மிகுந்த அதிர்ச்சியை அப்ப இருக்கிற அமலாக்கத்துறைக்கு ரெய்டு பண்ணும்போது கிடைச்ச எவிடன்ஸ் ஆபீசர்ஸ்க்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ இதுல இருந்து வந்த பணத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பல 100 கோடியை அவாலா வழியில பணத்தை கையாடல் பண்றாங்க, அதாவது கைமாறுது. ஸோ இதெல்லாம் எவிடன்ஸா வச்சு என்ன பண்றாங்கன்னா, அமலாக்கத்துறை அந்த காலகட்டத்துல, அதாவது 2025 காலகட்டத்துல இருந்த DGP அவர்களுக்கு ஒரு எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி கிட்டத்தட்ட 232 பக்கத்துல எவிடன்ஸை அவங்களுக்கு அனுப்பி இவர் மேல FIR போட சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்போது இருந்த DGP என்ன பண்றார் அப்படின்னா,
இதை உடனடியா தமிழக அரசு கிட்ட சொல்லி உடனடியா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை இதுக்கு எஃப்ஐஆரே போடாம இருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ள வரணும்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது எஃப்ஐஆர் போட்டிருந்தாதான் அந்த வழக்குக்குள்ள அவங்க வந்து வழக்கை எடுக்க முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த வழக்கை எஃப்ஐஆர் போடாததுனால அமலாக்கத்துறையால உள்ள வரவே முடியல. ஸோ இது சம்பந்தமா என்ன பண்றாருன்னா, அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை அட்வொகேட் அவர்கள் ஒரு வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு. என்ன அப்படின்னா, சோ இந்த வழக்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட மாட்டேன்றாங்க, அதுக்கு தமிழக அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்க போடுறாரு. அப்போ இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதே நீதிபதிகள் முன்னிலையில தான் வருது. சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் திரு அருள்முருகன் அவர்கள் முன்னிலையில தான் இந்த வழக்கு வருது. அப்போ தலைமை வழக்கறிஞராக இருந்த PS ராமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 17A லஞ்ச ஒழிப்புத்துறை சட்ட பிரகாரம் எங்களுக்கு இந்த வழக்குகளை இங்க கொடுத்த எவிடன்ஸை விசாரணை நடத்துறதுக்கு போதிய கால அவகாசம் வேணும், அதனால நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமலாக்கத்துறை ED என்ன சொல்லுதுன்னா, எவிடன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து அவகாசமே தேவையில்லை, இமிடியேட்டா எஃப்ஐஆர் போடலாம்னு சொல்லுது. அதுக்கு உயர்நீதிமன்றமோ கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும்போது நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்கன்னு எஃப்ஐஆர் போட சொல்றாங்க. இருந்தும் அந்த எஃப்ஐஆர் போடாம காலம் தாழ்த்துறதுனால மீண்டும் கண்டெம்ட் போடுறாரு இன்பதுரை அவர்கள். ஸோ கண்டெம்ட் போடும்போது PS ராமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 180 நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் இருக்கு, இந்த இடைப்பட்ட காலத்துல எங்களை நீதிமன்றமோ வேற யாருமே நிர்பந்திக்க கூடாது இந்த வழக்கை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி, அதாவது எஃப்ஐஆர் போட சொல்லி. ஸோ இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த காலம் தாழ்த்துறதுக்கு அப்போது இருந்த திமுக ஆட்சியாளரின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் காலம் தாழ்த்துவதற்கு வழியை கண்டுபிடிச்சு சட்டத்தை கையில் எடுக்கிறாரு. ஸோ அதன் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிபதிகள் சரி அடுத்த ஹியரிங்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு, அதாவது ஜூன் 5ஆம் தேதி ஒத்தி வச்சுட்டாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமா இதை பார்த்துக்கலான்னு. ஸோ இப்போ இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிபதிகள் முன்னிலை வரும்போது இது சம்பந்தமா கேட்குறாங்க. இது கேட்கும்போது தான் இப்போ இருக்கிற திரு விஜய நாராயணன் அவர்கள் தலைமை வழக்கறிஞர் அந்த உறுதிமொழி எங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இதுல என்ன வருது, இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அடித்தாட அருண் IPS ரெடி ஆயிட்டாரு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல திரு அருண் IPS அவர்கள் இவ்வளவு ஸ்பீடா வேலை பார்ப்பாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்குல போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனம் தெரிவிச்சது. அதாவது அருண் IPS வந்து பொய்யா வந்து தேவையில்லாம அவர் வேண்டப்படுறவங்களுக்காக கூண்டாஸ் ஆக்டை தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவர் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட புருவத்தையும் உயர்த்தி இருக்கு. எப்படின்னா, திமுக ஆட்சி நடைபெறும் போது திரு அருண் IPS அவர்கள் கோலோச்சின அதிகாரியில இவரும் ஒருத்தர். இவர் எப்படி இப்போ எஃப்ஐஆர் இவ்வளவு விரைவா போட்டாரு, அதுவுமே திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இந்த எஃப்ஐஆரை இவ்வளவு சீக்கிரம் போட்டாரு அப்படின்னு எல்லா புருவத்தையும் உயர்த்தி இருக்கு. பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை உள்ள வரப்போகுது, இந்த கேஸ் எப்படி விஸ்வரூபம் எடுக்க போகுது, இதுக்கப்புறமா ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறதுக்கு காலம் தாழ்த்த மாட்டாங்க விஜய் அரசாங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அமைச்சர்கள், அதாவது திரு பதிவுத்துறை அமைச்சராக இருந்த திரு மூர்த்தியா இருக்கட்டும், திரு அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா கத்தி தலையில தொங்கிக்கிட்டே இருக்கு. எனி டைம் எப்போ வேணா குத்தலாம், அமலாக்கத்துறை மூலயமா, CBI மூலமா. ஸோ விஜய் அரசாங்கம் ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க. என்னதான் நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல இந்தியா கூட்டணியோட மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி, இந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி கூட்டம் டெல்லியில நடைபெறுது. இதுல ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியான திமுக, மிக முக்கிய கட்சி, இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு இல்லையா. இதுல விஜய் கட்சியினர், அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் செம்ம குஷியில இருக்காங்களாம். என்ன குஷி அப்படின்னு
காணொலியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, தேர்தலுக்கு முந்தைய காலத்துல திமுக, காங்கிரஸ், IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியா இருந்தாங்க. அப்ப டிவிக்கே தனியா தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. இதுல தனிப்பெரும் கட்சியா 108 தொகுதியில வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டியான 118 சீட்டுக்கு 10 சீட்டு குறைவா இருந்ததுனால காங்கிரஸோட உதவியை கேட்டாங்க. காங்கிரஸும் திமுக கூட்டணியிலிருந்து, மதசார்பற்ற கூட்டணியிலிருந்து விலகி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது இல்லையா? இதுல திமுக பயங்கர அப்செட். இதன் வெளிப்பாடாக தான் ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியோட தலைமை வந்து காங்கிரஸ் தானே இருக்கு. அவங்க தலைமையில இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணி அத்தனை கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. அதுல திமுக கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த தலைமையகம் ஒரு முடிவு எடுத்துச்சு. இந்த முடிவு வந்து விஜய் அவர்களுக்கு செம்ம சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அதிமுகவை சேர்ந்தவர்களும் சரி, அதிமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி. ஆனா உடையவே இல்லை. ஆனா விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை முதல் முறையா உடைச்சிட்டாரு. அதுலயுமே அவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னா, டெல்லி, அதாவது இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் டெல்லி தலைமை என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க தமிழகத்துலதான் டிஎம்கேவோட கூட்டணி இல்ல, ஆனா இந்தியா கூட்டணியில திமுக தொடர்ந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது விஜய் அவர்களை ரொம்பவே சாக்காக்குச்சு. என்னடா இவங்க நம்ம கூட இங்க இருந்துகிட்டு அங்க அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா திமுக வந்து இப்போ நாங்க அந்த இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றதுனால விஜய் அவர்கள் செம்ம குஷி ஆயிட்டாரு. அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்க ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு இல்லையா, திரு சண்முகம், அதிமுகவை சேர்ந்த திரு CV சண்முகம் வந்து ராஜினாமா பண்ணதன் அடிப்படையில ஒரு சீட்டு வேக்கன்ட் வந்தது. அந்த ஒரு சீட்டை தான் காங்கிரஸுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஏன் கொடுத்தாருன்னு இப்ப தெரியுதா? இதை கொடுத்ததுனால காங்கிரஸுமே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. இப்போ இந்தியா கூட்டணியில வேக்கன்ட் வந்துருச்சு. ஸோ அந்த கூட்டணியில தேசிய அளவுல டிவிக்கு பங்கு எடுக்கணும்னு சொல்லி அதோட தலைவர் திரு விஜய் அவர்கள் பயங்கரமா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல 2029ஆம் ஆண்டு வருது இல்லையா, அதுக்குள்ள தென்னகத்தில் உள்ள பிராந்தியத்தில், அதாவது கேரளா, கர்நாடகா, இந்த பகுதியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை விரிவாக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது டிவிகேவை கேரளா, கர்நாடகா இந்த மாநிலத்திலாம் வந்து ஆரம்பிக்கணும், இந்த கட்சியை இன்னும் மேலும் விரிவடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் மூலமா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தென்னகத்திலிருந்து ஒரு பெரும் கட்சியாவ நாடாளுமன்றத்தில், அதாவது தேசிய அளவுல பங்கு எடுக்கணும் அப்படின்றது அவரோட ஐடியாலஜி. ஸோ அதுக்கு இப்போ ஒரு எதிர்கட்சி, டெல்லியை சேர்ந்த ஒரு எதிர்கட்சி நமக்கு துணையா தேவை, நமக்கு எல்லா விதத்திலையும் துணை நிக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணியில டிவிக்கே இடம்பெறணும் அப்படின்றது விஜயோட மாஸ்டர் பிளான். ஏன்னா இதற்கு இடைப்பட்ட காலத்துல பிஜேபியும் பகச்சிக்காம ஸ்மூத்தா நகர்த்தினா நமக்கு டெல்லியில இருந்து நிதியும் முறையா கிடைச்சிடும். இது நாம தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துல கொடுத்த வாக்குறுதியை ஈஸியா நிறைவேற்ற முடியும் அப்படின்றதும் விஜயோட பிளான். இப்போ தற்பொழுது இது பிஜேபி ஒரு MP சீட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு மசோதாவோ ஏதோ தாக்கல் செய்யும் போது இதுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்தா பிஜேபி கிட்ட பிரச்சனை. அப்படி ஆதரவு கொடுத்துட்டா தமிழகத்திலையும் இங்க இருக்கிற அரசியல் கட்சிங்க அரசியல் பண்ணுவாங்க, காங்கிரஸும் பிரச்சனை பண்ணும். அப்படி இருக்க சொல்ல இப்ப இருக்கிற அந்த ஒரு MP சீட்டையும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2029 அழகா நம்ம மூவ் பண்ணலாம், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலாம், அதுக்குள்ள தென்னக பிராந்தியத்துல கட்சியை விரியடை வைக்கலாம் அப்படின்றதுதான் விஜயோட மாஸ்டர் பிளான். பரவாயில்லையே, விஜயும் அரசியல் கத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, இவங்களோட பிளான்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு போக தான் நமக்கு தெரியும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS.